அனைவருக்கும் வணக்கம். நெகமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் தேவபிரசாத் பேசுகிறேன். நான் இன்றைக்கு ஆசிரியர்களை பற்றி சிறப்புரையாற்ற வந்துள்ளேன். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் 1962 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகின்றோம். ஆசிரியர் பணி என்பது மாணவர்களுக்கு வெறும் கல்வியை மட்டும் போதிப்பது இல்லை. ஒழுக்கம், அறிவு, பொது அறிவு போன்ற அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை சமுதாயத்தில் ஒரு மனிதர்களாக்கும் உன்னத பணி ஆசிரியர் பணி. அப்படிப்பட்ட ஆசிரியர் பணியை ஆசிரியர்கள் தன்னலமற்று தியாக மனப்பான்மை உடையவராக, கற்பிக்கும் பணியை நேசிப்பவராக உள்ளவர்கள்தான் ஆசிரியர்கள். ஒரு தாய் ஒரு குழந்தையை முதலில் பெற்றெடுக்கின்றார். இரண்டாவதாக அந்த குழந்தையை சான்றோனாக்குபவர் தந்தை. மூன்றாவதாக எழுத்தாலும் சொல்லாலும் அந்த குழந்தையை ஒரு முழு மனிதனாக மாற்றுவது ஆசிரியர். இதனால்தான் நம் மூதாதையர்கள் தெய்வத்திற்கு முன்பு 3ஆம் இடத்தில் ஆசிரியர்களை வைத்துள்ளனர். வாழ்க்கை எனும் பாடத்தை கற்பித்து அதற்கு ஒரு சிறந்த உண்மையான எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். அறிவு ஞானத்தின் ஒரு உண்மையான சின்னமாக இருப்பதால் ஆசிரியர்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை பார்த்து வளர்த்து தயார் செய்கின்றனர். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவூட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் எதிர்காலத்தை, வருங்காலத்தை வடிவமைக்கின்றனர். ஆசிரியர்கள் நம்மில் ஒவ்வொருவரின் வெற்றிக்கு பின்னாலும் நிற்கும் தூண்கள். உலகில் உள்ள பணிகளிலேயே ஆசிரியர் பணிதான் அதிக திறமைகள் தேவைப்படும் பணி என்று சொல்லும் அளவிற்கு அதன் பொறுப்புகளும் அதிகமாக உள்ளது. 1000 புத்தகங்கள் படித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காமி, அவனே எனது வழிகாட்டி என்று கூறி எனது உரையை இத்துடன் முடிக்கின்றேன். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.